சற்றுமுன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் ஒரு மகிழ்ச்சியான தகவல் வந்துள்ளது. அத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்தவர்களின் மனுக்கள் கடந்த ஒரு மாதமாக பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட விண்ணப்பங்களும் படிப்படியாக ஆய்வு செய்யப்படுகிறது. இதனால் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் மூலம் விண்ணப்பம் செய்தவர்களின் விண்ணப்பங்கள் பகுதி பகுதியாக பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது. இத்திட்டத்திற்கு விண்ணப்பித்தவர்கள் அனைவருக்கும் தங்கள் மனுவின் நிலையை அறிந்து கொள்ள www.kmut.tn.government.in என்ற இணையதள முகவரி மூலம் ஆன்லைனில் தெரிந்து கொள்ளலாம். இது உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். அதேபோல உங்கள் விண்ணப்பத்தின் நிலையை நீங்கள் ஆன்லைனில் அறிந்து கொள்ள இது மிகவும் உதவியாக கருதப்படுகிறது. அடுத்ததாக உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் இந்த உரிமை தொகை திட்டத்தின் மூலம் யார் யார் பயன்பெற முடியும், யார் யாருக்கு வாய்ப்பு இல்லை என்ற தகவல்கள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. தமிழக அரசு வெளியிட்ட தகவலின்படி உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் நடத்தப்பட்ட முகாம்களில் சுமார் 12.65 லட்சம் மனுக்கள் பெறப்பட்டுள்ளது. இவற்றில் மக்களின் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் நிதி உதவி கோரி 5.88 லட்சம் பெண்கள் விண்ணப்பித்துள்ளனர். இதில் பெறப்பட்ட அனைத்து மனுக்களும் முறையாக பதிவு செய்யப்பட்டு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் மனுக்கள் மீதான செயல்பாடுகள் தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது. அடுத்த 45 நாட்களுக்குள் இந்த மனுக்களுக்கு தீர்வு காணப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது. அடுத்ததாக யாரெல்லாம் மகளிர் உரிமை தொகை பெற தகுதியானவர்கள் என்று தெரியுமா? அதாவது சமீபத்தில் வெளியிடப்பட்ட விதிகளின்படி அரசு ஊழியர்கள், நேரடியாக அரசு ஓய்வூதியம் பெறுபவர்கள் மற்றும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், குறிப்பிட்ட மாநகராட்சி மற்றும் நகராட்சி ஊழியர்கள் ஆகியோர் இந்த உரிமை தொகை பெற தகுதியற்றவர்கள். மேலும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையால் வழங்கப்படும் அறிவுசார் மாற்றுத்திறன், கடுமையாக பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறன், முதுகு தண்டுவடம், மறதி நோய், பார்க்கின்சன் நோய், தசை திசைவு நோய் மற்றும் தொழுநோய் மாற்றுத்திறனாளிகளுக்கான பராமரிப்பு உதவித்தொகை பெறும் குடும்பங்கள் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள். அதேபோல இந்திரா காந்தி தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டம், முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியங்களிடமிருந்து முதியோர் ஓய்வூதியம் பெறும் குடும்பங்களில் ஓய்வூதியம் பெறாத தகுதியுள்ள பெண்களும் விண்ணப்பிக்கலாம். மற்றும் வருவாய்த்துறையின் கீழ் மாற்றுத்திறனாளிகள் ஓய்வூதியம் பெறும் மாற்றுத்திறனாளிகள் தவிர அக்குடும்பத்தில் உள்ள இதற்கு தகுதியான பெண்களுக்கும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள் ஆவார்கள். மேலும் 29 மாவட்டங்களில் உள்ள சுமார் 106 முகாம்களில் வசிக்கும் 19,487 இலங்கை தமிழர்களுக்கும் இத்திட்டத்தை விரிவுபடுத்த வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது. அடுத்ததாக இந்த
கலைஞர் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பம் பொறுத்தவரை அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவென்றால், மாநிலம் முழுவதும் திட்டத்தின் 2ஆம் கட்ட முகாம்கள் நடத்துவது குறித்து 19/6/2025 அன்று தலைமை செயலர் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. அக்கூட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மேலும் பல பெண்கள் பயனடைய ஏற்கனவே உள்ள விதி விலக்குகளுடன் கூடுதல் சலுகைகள் வழங்குவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் மூலம் விண்ணப்பம் செய்தவர்களின் விண்ணப்பங்களை பகுதி பகுதியாக பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது. இதனால் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை விரிவுபடுத்தும் நோக்கில் அரசு ஏற்கனவே வழங்கியுள்ள விதி விலக்குகளுடன் கூடுதலாக ஒரு சில விதி விலக்குகளை சேர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. ஆகையால் மக்கள் இதை உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் நீங்கள் கலந்து கொண்டு விண்ணப்பித்து நீங்களும் ரூபாய் 1000 ஆனது மாதம் மாதம் உங்கள் வங்கி கணக்கில் பெற்று மகிழ்ச்சியோடு இருங்கள். அது மட்டுமில்லாமல் அதேபோல வீடுகளுக்கு ரேஷன் பொருட்கள் வருகிறது. வருகிற 12ஆம் தேதி முதல்வர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். அதாவது முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்யும் முதல்வரின் தாயுமானவர் திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் 12ஆம் தேதி துவங்கி வைக்கிறார். இது தொடர்பாக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தில் உள்ள முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளி ரேஷன் அட்டைதாரர்களின் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்யும் முதல்வரின் தாயுமானவர் திட்டத்தை வரும் 12ஆம் தேதியன்று சென்னையில் முதல்வர் ஸ்டாலின் துவங்கி வைக்கிறார் என்று ஒரு மகிழ்ச்சியான தகவல் வந்துள்ளது. இத்திட்டத்தின் வாயிலாக 34,809 ரேஷன் கடைகளில் சேர்ந்த 15.80 லட்சம் ரேஷன் கார்டுகளில் உள்ள 70 வயதுக்கு அதிகமான 20.40 லட்சம் முதியோர் பயன்பெற்றுள்ளனர். அதே சமயம் 91,969 ரேஷன் கடைகளில் உள்ள 1.27 லட்சம் மாற்றுத்திறனாளிகளும் பயன்பெறுவர். இதில் 16.70 லட்சம் ரேஷன் கடைகளில் உள்ள 21.70 லட்சம் பேருக்கு அவர்களின் வீடுகளுக்கே ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மாதமும் 2வது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். இதற்காக பயன்பெற தகுதியுள்ள ரேஷன் அட்டைதாரர்களின் விவரம் உணவு பொருள் வழங்கல் துறை வாயிலாக பெறப்பட்டு இதற்கு கள அலுவலர்களுக்கு அனுப்பப்பட்டு உள்ளது. ஆகையால் மின்னணு இடைத்தரகராசு மற்றும் மற்றும் விற்பனை முனை கருவியுடன் வாகனங்களில் சென்று ரேஷன் கடை விற்பனையாளர்கள் பொருட்களை வழங்குவர். இதனால் அரசுக்கு 30.1 கோடி ரூபாய் செலவாகும் என்று சொல்லப்படுகிறது. இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.